வணக்கம் நண்பர்களே. ஷட்குரு பகவானோட மகிமைகளையும் அற்புதங்களையும் நம்ம பல வீடியோகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பதிவில் ஒரு இடத்தகரால் பாத பிரச்சனையை ஐயா தீர்த்து வைக்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பகவான் அப்போ கனகம்பட்டியில் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோட கதை. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். தன்னோட விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பங்காளிகளுக்குள்ள இடத்தகரால் வருது. மனக்கசப்புனால பாதையை வந்து அடைச்சிடுறாங்க. இவரோட தோட்டத்துக்கு வர பாதை வழி இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. அங்க இருக்கிற பெரியவங்களை வச்சு பேசுறாங்க, ஊர்க்காரங்களை வச்சு பேசுறாங்க. அது எதுவுமே ஒரு முடிவுக்கு வரல. வேற வழி இல்லை, பேச்சுவார்த்தை சுமூகமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கோர்ட்டுக்கு போறாங்க. இட வழக்கு அப்படின்னாவே தெரியும். நம்ம கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னா அது சொத்து கேஸ் அப்படின்னா ரொம்ப நாள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம தெரிஞ்சதுதான். பல வருடங்கள் நடக்குது. வாய்தான்னு நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு தீர்வு வந்த பாடு இல்லை. இவர் விவசாயம் பண்ணதான் அவருக்கு தெரிஞ்சது தொழில் விவசாயம் தான். ஆனா அது பண்ண முடியாம மில்லு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, வேற வழி இல்லாம. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப மனசு நொந்து போயிடுறாங்க. கேஸு கோர்ட்டு நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருது. வாய்தா முடிஞ்சு தீர்ப்புக்காக ஒரு நாள் ஒத்தி வைக்கப்படுது. அப்போ அவங்களோட எதிர்த்தரப்புக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட பங்காளிகள், அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க வந்து எல்லாத்துட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து காசு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், எங்களுக்கு தான் சாதகமா தீர்ப்பு வரப்போகுது, நீதிமன்றத்திலயும் சரி காவல்துறை எல்லாமே எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால அவங்களோட பணபலத்தை வந்து காட்டி எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டோம், எல்லாமே எங்களுக்கு தான் சாதகமா வரும் அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாமே சொல்லிக்கிறாங்க. இவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிறாங்க. இவருக்கு ஒரே மன உளைச்சல் ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளவுதான் வந்து நமக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்ட்டு நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு கண்டிப்பா தீர்ப்பு வராது அப்படின்னும் இவருக்கு வந்து ஆணித்தனமா இவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருது. அப்படி இருந்த நேரத்துலதான் அவரோட நண்பர்கிட்ட இதை பத்தி பேசி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அவர் நண்பர் வந்து பழனியில ஐயா கூட இருக்கிற பக்தரோட நெருங்கின சிநேகிதர். அவரு இந்த விகரத்தை வந்து இங்க போன் பண்ணி சொல்றாரு, இது மாதிரி பிரச்சனை, இது மாதிரி ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்குன்ட்டு. இங்க இருந்த நண்பர் வந்து உடனே அவங்கள, நீங்க காலையில நேரத்திலேயே வாங்க, ஐயாட்ட சொல்லி நம்ம நியாயம் கேட்கலாம், கண்டிப்பா ஐயா நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஐயாவை பாக்குறதுக்கு வராங்க. ஐயா கனகம்பட்டியில தான் இருக்கிறாரு, அவரோட வீட்டுல இருக்கிறாரு. இவங்க வந்து 3 பேர் வராங்க. வந்து ஐயாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஐயா இவங்களை பார்த்ததுமே கேக்குறாரு, ஏன்டா பாதை விட மாட்டேங்கிறானா, குறுக்க நிக்கிறானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம எதுவுமே சொல்லாம வந்து நின்னதும், நம்மளை பார்த்ததும் ஐயா நம்ம எதுக்காக வந்தோம், நம்மளோட குறை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கேட்கறாங்க அப்படின்ட்டு 3 பேரும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா அதுல ஒருத்தரை கூப்பிடுறாரு, போய் பலகார நாள் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. கடைக்கு போன அந்த நபர் 2 வடை 2 போண்டா வாங்கிட்டு திரும்ப ஐயாவை பாக்குறதுக்கு வராங்க. ஐயா அதை வாங்குறாரு. ஒரு வடையை எடுத்து ஐயா சாப்பிட்டுறாரு. இன்னொரு வடைய கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த நபருக்கு கொடுத்து சாப்பிட்றா அப்படிங்கிறாரு. இன்னொரு வடைய கூட வந்து மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்களா, ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுக்குறாரு. கடைசியான ஒரு போண்டாவை எடுத்து அந்த விவசாயி கொடுக்குறாரு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. 3 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் ஐயா கம்முன்னு இருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா அந்த பேப்பரை வந்து வடை வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, பலகாரம் வாங்கிட்டு வந்த அந்த பேப்பரை வந்து கையில எடுக்கிறாரு. எடுத்து, என்ன மீறி யாரா தீர்ப்பு போட முடியும், நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாமே அவங்க நினைக்கிறது நடக்கும்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து 2ஆ கிழிக்கிறாரு. திரும்ப அதை வந்து 2ஆ கிழிச்சு 4-5 அதான் கிழிச்சு துண்டுகளா கிழிச்சு கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறாரு. இதை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனா அந்த அவர் கூட இருக்கிற நண்பருக்கு புரியுது, நாளைக்கு போற தீர்ப்பை தான் ஐயா வந்து கிழிச்சிட்டாரு, நியாயம்தான் நாளைக்கு தீர்ப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லி. உடனே அவர் வந்து ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, யாரோட பாதைக்கு யாரா வேலி போடுறது, யாரு காட்டுல யாரு வந்து வேலி போடுறது அப்படின்னு சொல்றாரு. நீ போடா சாமி, நாளைக்கு உனக்கு புது தடம் வந்துடும், நீ போய் பொழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி ஜக்கம்மா கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. இவனுக்குலாம் ஒரே மகிழ்ச்சி, ஐயா சொல்லிட்டாரு, கண்டிப்பா நாளைக்கு தீர்ப்பு நமக்கு தான் வரும் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு ரொம்ப மனம் வெறுத்து போயிருந்த அவருக்கு உள்ள சந்தோஷம் இருந்தாலும், எல்லாமே காசு கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், லஞ்சம் கொடுத்து எல்லாமே சரி கட்டிட்டோம், நாளைக்கு எங்களுக்கு தான் தீர்ப்பு வரும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. அந்த கோர்ட்ல தீர்ப்பு வர நாள் வருது. அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. எப்போ அவங்க கேஸ முதல்ல இருந்து விசாரிச்ச அந்த நீதிபதி அன்னைக்கு இல்ல. அவரு பதவி நீக்கம் செய்யப்பட்டு வேற பக்கம் போயிட்டாரு. புதுசா வந்திருக்கிற நீதிபதி தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அப்பவே இவருக்கு வந்து ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வந்துருது. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு நியாயம் கிடைச்சிடும், ஐயா தான்
அவரோட சித்து மூலியமா இந்த பதவி நீக்கத்தை பண்ணி புதுசா வர வச்சு நம்மளுக்கு நியாயம் கொடுக்கறதுக்காக ஒரு நீதிபதி வர வச்சிருக்காரு அப்படிங்கிறத அவர் மனசுல உணர்ந்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த வழக்கை அவர் முழுசா விசாரிக்கிறாரு. ஏற்கனவே போட்டிருந்த தீர்ப்பா அவர் திருத்தி இதுக்கு நியாயம் கிடையாது, இந்த விவசாயிக்கு தான் இதுல பாத உரிமை இருக்கு, அதை யாரும் தடுக்க கூடாது, அப்படி தடுத்தா போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போட்டுறாரு. விவசாயிக்கு அந்த பாதனை எல்லாம் கிடைச்சிருது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு சாதகமே இல்லாத ஒரு வழக்கு அது இவங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்தாரு ஐயா. எப்பவுமே ஐயா நீதி பக்கமும் ஒழுக்கமா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு பக்கம் தான் ஐயா நிற்பாரு. எவ்வளவுதான் பெரிய ஆளுகளா இருந்தாலும் ஐயாவுக்கு முன்னாடி எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். ஐயாவுக்கு முன்னாடி எதுவுமே வேற யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ஐயா அந்த விவசாயிக்கு அங்க நிகழ்த்தி காட்டினாரு. அதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா திரும்ப நன்றி சொல்றதுக்காக ஐயாவை தேடி இந்த பக்தர் போறாரு. அப்ப ஐயா அங்க இருந்த ஒரு 50 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போடா சாமி, போய் உன் பொழப்ப இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் ஐயா எவ்வளவு பெரிய வித்தைகள் பண்ணாலும், சித்துக்கள் மூலியமா மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அதை பத்தி அவர் வெளியில ஒரு பெருமிதமோ அது அப்படி ஒரு பண்ணின ஒரு ஆத்மாரியே காட்டிக்க மாட்டாரு. ரொம்ப எளிமையாவும் சாதாரண மனுஷன் மாதிரியும் தான் இருப்பாரு. ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட அற்புதங்களை தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். கனகன்பட்டி பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.